கிசுக்குங்கிற வார்த்தையே அவங்க கொடுத்தது தான். அது வந்து ஏன்னா சுச்சுவேஷன்லேயே இருக்குது. ஏன்னா முதல்ல ஆம்பளை புத்திங்கிற கான்செப்டே கிடையாது. பிழைகள் செய்தும் பிழையாய் செய்தும் கற்றான் மனிதன் கொஞ்சம், தவறுக்கெல்லாம் தண்டித்தால். நீங்கள் என்னங்க எந்த மாதிரியான பாட்டாக இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறீங்க அப்படின்னாரு இமான் சார் சொன்ன வார்த்தை இது. அது தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய ரசனை ரொம்ப அற்புதமாக இருக்கும். எது ஆடியன்ஸுக்கு பிடிக்குங்கிறத அவர் ரொம்ப பல்ஸு தெரிஞ்சு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அப்படி தான் அந்த பாடலினுடைய மிகப்பெரிய வெற்றி. சூரியன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். புஷ்பா 2 மாபெரும் வெற்றியை தொடர்ந்து விவேகா சார் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ பாடல்கள் லைக் நீங்கள் எழுதுகிற பாட்டு எல்லாமே இப்போ அதுக்கு முன்னாடி கங்குவா, யோலோ யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் எல்லாமே வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. லைக் எப்படி இருக்குது உங்கள் ஃபீலிங்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இன்றைக்கி ட்ரெண்டிங் நம்பர் 1 நம்ம பாட்டு போயிட்டுருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிச்சயமாக. ஏன்னா அது தொடர்ச்சியாக நாம் வந்து அதை முன்னிலையிலே இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே. எந்த படைப்பாளனுக்கும் இருக்கிற மகிழ்ச்சி அது எனக்கும் உண்டு. ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து 1999 வந்து பாடல்கள் வந்து எழுதிட்டுருங்க. லைக் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி லைக் எங்கள் அப்பா 80s ஜென்ரேஷன் இருக்கிறவங்களும் உங்கள் பாடல்கள் ரசிச்சிருக்காங்க. 90s கிட்ஸ் நாங்களும் உங்கள் பாடல்கள் ரசிச்சிருக்கோம். இப்போ இருக்கிற 2K ஜென்ரேஷனும் வந்து உங்கள் பாட்டுக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்படி உங்களை லைக் அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? லைக் நீ வருவானில் நீங்கள் லைக் அப்போ எழுதின பாடல்கள் ரொம்ப ஒரு கவித்துவம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்போது நீங்கள் வந்து அந்த ரீல்ஸுக்கு அந்த வார்த்தை இப்போ கிசுக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிடிச்சி எழுதணும். லைக் எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுவீங்க? இது என்னென்னா அப்போது கவித்துவம், இப்போ ரீல்ஸுக்கு அப்படின்னு இல்லை. அப்போவும் ரீல்ஸுக்கு எழுதியிருக்கேன், இப்போவும் கவித்துவமாக எழுதுகிறேன். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா கங்குவாவிலே வந்து மன்னிப்பு என்கிற ஒரு பாடல். பிழைகள் செய்தும் பிழையாய் செய்தும் கற்றான் மனிதன் கொஞ்சம், தவறுக்கெல்லாம் தண்டித்தால் வெறும் சாம்பல் தான் நெஞ்சும்ங்கிறது வந்து நீங்கள் அந்த பாட்டை முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஓரக்கடலின் சீரும் மலையாய் மோதும் உள்ளே வஞ்சம், ஒரு ஆழக்கடலின் அமைதி கொள்ளும் மன்னிக்கும் நெஞ்சம் அப்படின்னு மன்னிக்கிற நெஞ்சத்தையும் மன்னிப்பையும் கொண்டாடுகிற ஒரு பாடலாக அந்த பாடல் சமீபத்தில் தான் ரொம்ப பேசப்பட்ட. அதனால் வந்து கருத்தாழமிக்க பாடல்களை நாம் தொடர்ந்து வழங்கி கொண்டு வரோம். அதிலே ஆதி நெருப்பிய பாடல் ரொம்ப முக்கியமான பாடல்களில் ஒன்று. அதே போல் இப்போ நம்ம சொல்கிறியா பாட்டு நீங்கள் எடுத்திங்கனாலும் சரி, இப்போ கிசுக் கிசுக் பாட்டாக இருந்தாலும் ஃபீலிங் பாட்டாக இருந்தாலும் இன்றைக்கி அது வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இது போயிட்டுருக்கு. 2 விதமான பாடல்களை எப்போதும் நான் எழுதிக்கிட்டா வரேன். அப்போ கந்தசாமி வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் சாங்ஸாக இருந்தது. 8 பாடல்களையுமே மிகப்பெரிய பாடல்களாக இருந்தது. நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது எப்படின்னா தினந்தோறும் நாம் வந்து நம்ம செவிகளையும் விழிகளையும் திறந்து வைத்திருந்தால் போதும். நம்ம வந்து எந்த மூளையை சுற்றி ஒரு ஹெல்மெட் போட்டுக்காமல் தினந்தோறும் வர்ற கருத்துக்களை, புதிய கருத்துக்களை உள்ளே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவமும் தீராத தேடலும் இருந்தால் நாம் நிகழ்காலத்தில் வாழலாம். அதுதான் நான் நினைக்கிறேன். நான் சொன்னது என்ன லைக் இல்லை நீங்கள் சொன்னது சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே லைக் எல்லா பாடல்களும் இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் அப்பா ஜென்ரேஷன் வரிகளை ரொம்ப கூர்ந்து கவனித்து அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிறவங்க அந்த ரீல்ஸ் ரெண்டுமே பண்ணுறீங்களே அப்படிங்கிறத. இப்போ எனக்கு என்ன அடுத்த ஒரு டவுட்னா லைக் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ வந்து புஷ்பா 2 புஷ்பா படங்கள் எல்லாமே வந்து தெலுங்கு ஃபர்ஸ்ட் படங்கள். ஸோ அந்த பாடல் இப்போ ஊ அண்டாவா மாமா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை தமிழ் படுத்தும் போதோ லைக் ஒரு பாடலை நீங்கள் டைரெக்டாக வந்து உங்களோட உள்ளேருந்து நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் எழுதுறதுக்கும் தெலுங்கில் ஒரு பாடலை பார்த்துட்டு அதை நம்ம மாற்றுறதுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? லைக் அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட். பெரும்பாலும் நான் வந்து டப்பிங் பாடல்கள் மாதிரி எழுதுவதே இல்லை. நீங்கள் வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது பாட்டு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வரி கூட நீங்கள் தெலுங்கில் இருக்கிறது தமிழில் இருக்காது. முற்றிலும் புதிய பாடல். அது புதிய கவித்துவம் உள்ள பாடலாக அதை நாம் எழுதணும். அதே போல் சொல்கிறியா பாட்டு கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லிரிக் ஃபஸ்ட்டில் வந்தது. அது வேறு விதமான ஒரு தன்னம்பிக்கை பாடலாக தான் இருந்தது. ஒரு தன்னம்பிக்கை பாடலாக ஒரு பெண் வந்து நீ உயரமாக இருந்தான்னா குள்ளமாக இருந்தான்னா உனக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வேணும், இதுவாக இருந்தான்னா அதுவாக இருந்தான்னா உனக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வேணும் அப்படிங்கிற பாட்டாக தான் அது எனக்கு முதல்ல வந்தது. அதை வந்து நான் இங்கே வேறு எழுதி இது அவருக்கு ரொம்ப இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கு தான் நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லணும். இந்த பாட்டினுடைய மிகப்பெரிய வெற்றி காரணம் இந்த லிரிக்கும் இந்த கான்செப்டும் அவருக்கு பிடிச்சி போய் அப்புறம் தெலுங்கே நாங்கள் வந்து ஒரிஜினலாக மாற்றணும் நாங்கள். ஸோ அது வந்து அது மாதிரி நிறைய இந்த புஷ்பா 2வில் கூட பார்த்திங்கன்னா புஷ்பராஜ் சாங்க்கு கம்போசிங்லேயே நான் நிறைய வரிகள் எழுதி அவருக்கு கொடுத்தேன். அவர் சொல்லுவார் நீங்கள் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது எழுதிட்டு வாங்க, டப்பிங் மாதிரி அந்த டியூன் இங்கே கொடுத்து தான் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது நடக்கும்.
அது சில பாடல்களுக்கு. ஆனால் பெரும்பாலும் எனக்கு வந்து நிறைய சுதந்திரம் கொடுப்பார் அவர். நீங்கள் எழுதிட்டு வாங்க, நல்லா இருந்தால் நம்ம என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக நான் பார்க்குறேன். அதை தாண்டி அங்கேருந்து வர்றப்போ இன்னொன்று, இந்த கிசுக் பாடல்லாம் பார்த்தீங்கன்னா கிசுக்குங்கிற வார்த்தையே அவங்க கொடுத்தது தான். அது வந்து ஏன்னா சுச்சுவேஷன்லேயும் இருக்குது. அங்கே வந்து படம் பார்த்துட்டிங்கல்ல, படமாகப்போ அந்த அமைச்சர் வந்து கிசுக்கும்பார், முதல்வர் வந்து கிசுக்கும்பாங்க. அந்த கிசுக்குங்கிற வார்த்தையை படம் முழுக்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை பற்றி ஒரு பாட்டு பண்ண போகிறோம். அப்போ கிசுக்குங்கிறத தான் முன்னிலைப்படுத்தி நாம் எழுதணும் அப்படிங்கிறத தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் எனக்கு சொல்ல நான் அதை அப்படி எழுதினேன். அது மாதிரி நமக்கு சூழல் தான் பெரும்பாலும் நிர்ணயிக்குது அதை. ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிற போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த விஷயம். சொல்கிறியா பாட்டு வந்து லைக் முதல்ல வேறு மாதிரி இருந்துச்சுன்னா, முதல்ல இருந்த வரிகள் ஒரு ரெண்டும் நீங்கள் இப்போ மாற்றின விதம், ஏன்னா நீங்கள் மாற்றின பாட்டு எங்களுக்கு தெரியும். லைக் இந்த இது என்னன்னா, முதல்ல ஆம்பளை புத்திங்கிற கான்செப்டே கிடையாது. அது இந்த கான்செப்டே கிடையாது. அது வந்து வேற ஒரு, அதான் நான் சொன்ன ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு பாடல் மாதிரி. நீ உயரமாக இருந்தா என்ன, குள்ளமாக இருந்தா என்ன, நீ மனசில் என்ன உயரம்னு நினைக்கிறியோ அதுதான் உன்னுடைய உயரம். நீ வெள்ளையாக இருந்தான்னா கருப்பாக இருந்தான்னா நீ மனசுக்குள்ளார உங்கள் நிறம் என்னன்னு நினைக்கிறியோ அதுதான் உன்னுடைய நிறம். இப்படி இருந்தது வரிகள். அது இல்லாமல் நம்ம ஒரு ஒரு சென்டர் ஃபிகர் சாங் இங்கே ஒரு கமர்ஷியலாக இருக்கிறதுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஒரு கான்செப்டாக கொடுத்து அது அவருக்கு பிடிச்சி போய் அதில் கூட நான் ஒரு 2-3 தான் ஆம்பளை புத்தின்னு எழுதிருந்தேன். அவர் பார்த்தோன்னா இல்லை முழுக்கவுமே மாற்றிடுங்க, இதுதான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாற்றிட்டு அதுக்கு பிறகு எல்லா மொழிகளையும் பிறகு அது தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய ரசனை ரொம்ப அற்புதமாக இருக்கும். எது ஆடியன்ஸுக்கு பிடிக்குங்கிறத அவர் ரொம்ப பல்ஸு தெரிஞ்சு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அப்படி தான் அந்த பாடலினுடைய மிகப்பெரிய வெற்றி, உலகம் முழுக்க பெரிய வெற்றியாச்சு. அது வந்த உடனே பற்றிக்க ஆரம்பிச்சது தான். இப்போ வரைக்குமே அதோட ஃபீவர் வந்து குறையவே இல்லை சார். லைக் நீங்கள் வந்து லைக் எல்லா ஜானர்ஸ்க்கும் வந்து பாடல்கள் எழுதியிருக்கீங்க, எல்லா ஜானர்ஸ்லேயும் வந்து ஹிட் கொடுத்துருக்கீங்க. பட் உங்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் லைக் இது லைக் எப்படி சொல்கிறதுனா வந்து கோழிக்கு வந்து இந்த ட்ரைவ்னா வந்து அவருக்கு லட்டு மாதிரின்னு சொல்கிற மாதிரி இந்த ஜானர் என்கிட்ட எப்போ கொடுத்தாலும் வந்து நான் டக்குன்னு முடிச்சிடும், எனக்கு மனசில் இருந்து அது டக்குன்னு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஜேர்னல்ஸ் இருக்கா? பல இயக்குனர்கள் என்னை பற்றி என்னிடமே அல்லது சில நண்பர்களிடம் சொன்ன கருத்து என்னவென்றால், எந்த விதமான பாடல்களையும் நாம் விவேகாவை நம்பி ஒப்படைத்து விட்டால் நாம் அதை பற்றி கவலையப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். கேவி ஆனந்த் அவர்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது அவரே சொல்லிக்கார், சில வரிகள் சில பாடல்கள் இருக்கும், நீங்கள் கொடுக்குறது எல்லாமே எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிக்கும் கவிஞரே அப்படிம்பார். அதே போல் எந்த விதமான பாடல்களையும் எழுதக்கூடிய ஒரு பாடலாசிரியர் அப்படிங்கிற ரொம்ப சவாலான சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய வரும். நிறைய பேர் எழுத மறுத்த அல்லது எழுத முடியாத சில சவாலான தோல்வியை பற்றி ஒரு பாட்டு எழுதினேன். இல்லை சார் நான் தோல்வியை பற்றி எழுத மாட்டேன்னு ஒரு பாடலாசிரியர் நான் எப்படி தோல்வியை பற்றி எழுதுனா அது நல்லா இருக்குமா, தோற்று போனேன் நான் எழுதுறது அப்படின்னு அவரு கொஞ்சம் நான் அதை எழுதினேன். அது பாடல் எல்லாமே ஒன்று தானே, பாடலை நாம் பாடலாகத்தான் பார்க்குறோம், அது தாண்டி ஒன்றும் இல்லை. அப்போது சவாலான சூழல்களையும் சேர்த்து எழுதுவது எனக்கு பிடிக்கும். இன்னொன்று, இன்ன விதமான பாடல்களில் தான் எனக்கு வந்து விருப்பம் அல்லது ரொம்ப ஈஸியாக இது நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா. இப்போ சமீபத்தில் இமான் அவர்கள் சொன்னார், நீங்கள் என்னங்க எந்த மாதிரியான பாட்டாக இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறீங்க அப்படின்னாரு. இமான் சார் சொன்ன வார்த்தை இது. அது மாதிரி நமக்கு எல்லா விதமான பாடல்களையும் வந்து நாம் அந்த சவால்களை புரிந்து கொண்டு அதுவும் வெகு சீக்கிரமாக எழுத முடியுங்கிற இது இருக்குது. நான் பர்சனலாக என்ன யோசிப்பேன்னா, சில நேரங்களில் குத்துப்பாட்டுகள் அதிகமாக இருக்கா, கொஞ்சம் மெலடி எழுதணும் தொடர்ச்சியாக. இப்போ மெலடிகள் அதிகமாக இருக்கா, இப்போ அனைத்து விதமான பாடல்களும் எழுதணும், அதை பேலன்ஸ் பண்ணியே வரணும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய அந்த தொழில் பயணத்தில் அது ரொம்ப முக்கியமானதாக வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும்போது என்னோடய ஃபேவரட் பாட்டு அது தூளானி தோத்துப்பாரு தோல்வி தான் வாசியாரு அப்படிங்கிறது. அந்த படத்துலேயே இன்னும் சில பாடல்களும் ஞாபகம் வருது, மெமரியில் தான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த சொன்னீங்க சவாலான சுச்சுவேஷன்ஸ், சில பாடல்கள் வந்து லைக் உங்களுக்கு லைக் மாறி வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் பற்றி சொல்ல முடியுமா? லைக் உங்களோட லைக் இதெல்லாம் சவால்னு மற்றவங்க பார்த்தது நான் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் சொல்லும்போதே எங்களுக்கு கனெக்ட் ஆயிரும், மெமரி லாஸு, தோல்வி, இந்த மாதிரி பாடல்கள் ஒரு சிலர் சொல்ல முடியுமா? நிறைய பாடல்கள் அப்படி சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா, கோழி விட கோழி பாட்டே ரொம்ப வேகமான தாளக்கட்டு, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் எழுதி முடிக்கக்கூடிய பாடல் அல்ல. அதுதான் முதல் பாடல், நானும் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களும் இணைந்து பணியாற்றிய பாடல் கோழியை விட கோழி, ஜெயம் ராஜா அவர்கள். அது வந்து ரொம்ப வேகமான தாளக்கட்டு உள்ள பாடல். உடனே ஷூட்டிங், மறுநாள் ஷூட்டிங்னு வச்சுக்கிட்டு நைட்டு திடீர்னு உட்காந்து இரவில் உட்காந்து எழுதின பாட்டு, கடன்னு முடிச்சுட்டு வந்தது. அது நிறைய நம்ம பேச்சாளர் ஐயா திரு கு ஞானசம்பந்தம் அவர்கள் கூட அடிக்கடி மேடையில் சொல்லுவாங்க, இது யார் இப்படி ஒரு ஏதோ திருப்புகழ் மாதிரி வேகமான இந்த தாளக்கட்டுக்கு இவ்வளோ அழகாக வரிகளை போட்டது யார் என்று நான் தேடிக்கொண்டிருந்தேன். பிறகுதான் விவேகா என்று கண்டது என்று பல மேடைகளில் சொல்லியிருக்கார், என்னையும் பாராட்டியிருக்கார். ஸோ அது மாதிரியான பெரிய மகிழ்ச்சியான
இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஆதிநெருப்பே பாடல் பார்த்தீங்கன்னா கூட கங்குவால ரொம்ப சவாலான பாடல். இந்த மொழி சமீபத்திய மொழிநடையும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் மக்களுக்கு புரியாமையும் போயிடக்கூடாது. அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அது. மலையருவி பாறாங்கல்லு மேல் இருக்கும் தீக்குருவி குரல் எடுத்து பாடுதையா தெற்கு திசையில் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ஒரு அமானுஷ்ய மனநிலையே மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பாடல். நீங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா கொடியவனின் உயிரை எடுக்க என்கிற காஞ்சனா பாடல் வந்து ரொம்ப வகை மாதிரி இல்லாத ஒரு முக்கியமான பாட்டு. கபால அந்த அது மாதிரி ஒரு மாந்திரிகன் எழுதிய ஒரு பாடல் மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு. அதே போல் ஜம்மக்கா திம்மக்கா வாடினி மூலி முண்டை வடபத்திரகாளி பெண்டு மலையாளம் போன விளைதாய பேர் போன மந்திரம் கத்தவிளை அப்படின்னுட்டு இந்த படத்தில் வரும் காஞ்சனா 3. அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு கிளைமாக்ஸ்னாலே அது எனக்கு ஒதுக்கிடுவார் இது நாரத மாஸ்டர். கிளைமாக்ஸ் உங்கள் பொறுப்பு அப்படின்னுவார். அங்கே சாமி ஆடிடுவாங்க மக்கள். அது விதமாக உணர்ச்சிகரமான அந்த பாடல் எழுதும்போதே யோசிப்பேன் இது என்ன மாதிரி தேட்டரில் வந்து இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றத உணர்ந்தே நான் வந்து அதை எழுதுவேன் நான். ஸோ அதெல்லாம் ரொம்ப சவாலாக அமைஞ்ச பாடல்களாக நான் பார்க்குறேன். எல்லா பாடல்களுமே சவால் தான். ஒவ்வொன்றும் அதை வந்து ஒரு பாடல் எழுதி முடிக்கிற வரைக்கும் எனக்கு இந்த பாடலை எவ்வளோ சிறப்பாக கொண்டு போய் ரசிகர்களிடத்தில் சேர்த்துட முடியும் அப்படின்னு யோசித்து தான் எழுதுறது. ஓகே சார், சூப்பர். ஸோ இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு டிபேட் ஒன்று ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு. ஒரு பாடலுக்கு முக்கியம் இசையா வரியா அப்படின்னு. நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அது எப்படி உங்களோட மொழிநடையில் அதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் பாடலாசிரியர்கள் எழுதுவதுதான் வேதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால சூழல் இருந்திருக்கிறது. இன்றைக்கி வந்து சமூக மாற்றம், இன்றைக்கி இருக்கிற அப்டேஷன், உலகமயமாக்கல் எல்லாத்தையும் தாண்டி நாம் வந்து ஒரு படைப்பு ரசிகர்களை போய் சேரணும்னா சிறந்த இசையும் இருக்கணும், சிறந்த வரிகளும் இருக்கணும். சில நேரங்களில் இசைக்காகவே கூட சில பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கின்றன. சில நேரங்களில் வரிகளுக்காகவே பாடல்கள் வெற்றி அடைந்திருக்கின்றன. அதனால் இது இருந்தால் தான் இது இருக்கக்கூடாது அல்லது அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதில்ல. ரெண்டும் ஒரு கணவன் மனைவி மாதிரி இணையாக பயணிக்க வேண்டிய விஷயங்கள் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க சமூக மாற்றம் எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு. மக்களோட ரசனை இப்போ இன்னைக்கிடைய தேதியில் எப்படி மாறி இருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இன்றைக்கி வந்திருக்கிற தொழில்நுட்பம் இருக்குது இல்லைங்களா? தொழில்நுட்பம் வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுக்க சந்தித்த மனிதர்களின் எண்ணிக்கை மிக குறைவானதாக இருக்கும். அவன் அந்த ஒரு கிராமத்தில் காண அந்த கிராமத்து மனிதர்களை சந்திப்பான், அல்லது பக்கத்து கிராமம் அல்லது ஏதோ நகரத்துக்கு போனால் ஓரிருவரை சந்திப்பது தான் வாய்ப்பு இருக்குது. அதே போல் நகரத்தில் இருக்கிறவங்களும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார தான் தங்களுடைய அளவலாவலை வைத்துக்கொள்வார்கள். இதுதான் சாத்தியம். இன்றைக்கு சோஷியல் மீடியாக்களினுடைய அபரிமிதமான வளர்ச்சியின் காரணமாக எந்த மூலையில் இருக்கிறவனும் எந்த மூலையில் இருக்கிறவனுடைய மன உணர்வுகளையும் அவனது எழுத்துக்களின் வாயிலாகவும் அவனுடைய காட்சி ஊடகங்களின் வாயிலாகவும் எளிதாக அறிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு மிகப்பெரிய பலமாக நான் பார்க்கிறேன். ஒரு மனிதன் இன்றைக்கி டீ கடையில் இறங்கி போயிட்டு தான் ஒரு டீ கடைக்காரனுடைய உணர்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரு மனிதன் இன்றைக்கு 5 நட்சத்திர விடுதிக்குள் சென்று தான் 5 நட்சத்திர விடுதிக்காரனுடைய அந்த ஆடம்பர வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. எல்லாமே இன்றைக்கு வந்து ஒளிப்படங்களாக வந்து எங்கேயும் ஒளிப்படங்களாக வந்து எங்கேயும் விரவி கிடக்கின்றன. அப்போது வேறு விதமான ஒரு மாற்றம் நிகழ்வு. எடிட்டிங்கை பற்றி எங்கேயோ இருக்கிற குக்கிராமத்திலேருந்து ஒருத்தன் நமக்கு வந்து விமர்சனம் சொல்கிறான். பாடல்கள் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி இந்த பக்கத்துலேருந்து விமர்சனம். இன்றைக்கி எல்லோருமே விமர்சகர்கள், இன்றைக்கி எல்லோருமே பத்திரிகையாளர்கள். ஏன்னா இன்றைக்கி சமூக ஊடகங்கள் எல்லார் கையிலையும் போய் தொலைபேசி என்பது கைபேசி என்பது வந்துவிட்ட பிறகு எல்லாருமே வந்து விமர்சகர்கள் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்க வந்து கூட்டு படைப்பாளிகள் ஆகிட்டாங்க. எப்படி ஒரு படைப்பு இருக்க வேண்டும் என்பதை சொல்பவரால் ஆகிட்டாங்க. நிறைய சவாலான சூழல்கள் இருக்கின்றன. இதை தாண்டி நாம் தொடர்ந்து வெற்றி அடைந்து கொண்டிருப்பது தான் நம்முடைய பலமாக இருக்கும். சூப்பர் சார். சார் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது இப்போ நாங்கள் எல்லாருமே பேசும்போது அது இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய உபயோகப்படுத்துகிறோம், பிரயோகிக்கிறோம். இதுக்கு காரணம் எங்ககிட்ட வொக்காபுலரி அப்படிங்கிறது பெருசாக இல்லை. பட் நீங்கள் பேசும்போது பார்க்க அந்த தமிழை நீங்கள் அப்படி கான்டெம்ப்ளேட் பண்ணி பேசும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இவ்வளோ அந்த மொழியில் ஆளுமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய படிப்பீங்களா? எப்படி உங்களை நிச்சயமாக அது யாரும் நான் இவ்வளோ மொழியில் ஆளுமையாக இருக்கிறீங்களே நீங்கள் படிக்கிறீங்களான்னு கேட்கணும். படித்தாதான் செய்ய முடியும். இப்போ இந்த ஜென்ரேஷன்ஸ் நாங்கள் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கணும், இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் படித்து ரொம்ப ரசித்த புத்தகங்கள் ஒரு சிலதை பற்றி சொல்ல முடியும்? இன்னொன்றுங்க, கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான். இன்னொன்று, ஒரு மனிதனுக்கு நீ இந்த மாதிரியான புத்தகங்களை படிங்கன்ற மடைமாற்றம் ஆரம்பத்திலே தேவையில்லை. நீ என்னவாச்சும் படிக்கலாம். நம்ம பொட்டலங்கட்டி கொடுக்குற போண்டா மடித்து கொடுக்குற பேப்பரை கூட நம்ம படிக்கலாம். முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும். நான் நிறைய யோசிப்பேன். நிறைய ரசிகர்களை எல்லாம் ரொம்ப தவறாக சொல்லுவாங்க. நடிகர்களுடைய ரசிகர்கள்லாம் விசில் அடிச்சாங்க கொஞ்சம் அப்படி பின்னாடி போகிறாங்க.
அவன் குடும்பங்கிற கூட்டுக்குள்ளார விட்டு ஒரு பொது இடத்துக்கு வர்றான். தன் சுயநலம் தவிர்த்து இன்னொன்று ரசிக்க ஆரம்பிக்கிறான், இன்னொரு மனிதனை ரசிக்க ஆரம்பிக்கிறான், இன்னொரு படைப்பை கொண்டாட ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் ரசிக்கனா அவன் வெளியில் வர்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட நகர்வுன்னு நான் பார்க்குறேன். அதுக்கு பிறகு அவன் அந்த நடிகரை புரிந்து கொண்டு அங்கிருந்து விலகி இன்னும் மேலும் 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 ஆகி தொண்டன் என்கிற நிலையிலிருந்து அவன் தலைவன் என்கிற நிலைக்கு, ரசிகன் என்கிற நிலையிலிருந்து அவனே படைப்பாளி என்கிற நிலைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம இன்னென்ன மாதிரி தான் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அது தேவையில்லை. அவங்க என்னவாச்சும் படித்து வருவாங்க, அப்புறம் அவங்க ஒரு ரசனை ஒரு பக்கத்தில் நோக்கி போகும். அது நவீன இலக்கியம் படிக்கணுமா, அல்லது பல்ப் இலக்கியம் படிக்கணுமா, சிறுகதைகள் படிக்கணுமா, என்னென்ன இப்போ எழுத்தாளர்களை படிக்கணுமா, அது மாதிரி எழுத்தாளர்களை படிக்கணுமா, அவனுக்கு ஒரு தேர்வு வரும். அதை தாழ்ந்து அவன் போவான், அவனுக்குன்னு ஒரு கருத்து உருவாகும், அந்த கருத்தை சார்ந்து அவனுடைய பயணம் இருக்கும். இப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன், உலக இலக்கியங்கள் நான் நிறைய தொடர்ந்து படிக்கிறேன். மக்மல் பஃபன், மஹமூத் தர்வீஷினுடைய கவிதைகள்லாம் நான் தொடர்ச்சியாக அதை படித்து கொண்டிருக்கிற கவிதைகள். இந்த பக்கம் ஓரன் பாமுக்கினுடைய எழுத்து, மை நேம் இஸ் ரெட் போன்றது, பனி போன்றது, நிறைய நாவல்கள் நிறைய நான் இப்போ வெப் சீரியஸ்லாம் மிகப்பெரிய அளவு, ஒரு பிரேக்கிங் பேடாக இருக்கட்டும், கால் ஃபார் சாலாக இருக்கட்டும், மணி ஹேஸ்டாக இருக்கட்டும், ஏராளமானது மென்டலிஸ்டாக இருக்கட்டும். ஸோ ஏராளமாக நான் தொடர்ச்சியாக இப்போ நான் அது படிக்கணும். ஏன்னா அதுவும் பார்க்க ஆரம்பிக்க, வெப் சீரியஸ்லாம் நிறைய பார்க்க. இப்படி புனருத்தாரணப்படுத்திக் கொள்வதற்கு இன்றைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. தினந்தோறும் இன்றைக்கி படங்கள் பார்ப்பது, வெப் சீரியஸ் பார்ப்பது, உலக இலக்கியங்கள் படிப்பது, அப்படி தான் நான் செலவிடுறேன். இதை நான் வேணா ரசிகர்களுக்கு பரிந்துரைக்கலாம். இப்போ சார் மென்டலிஸ்ட்லாம் நல்ல பிக், மைண்ட் என்டர் மென்டலிஸ்ட்லாம் சரியான விஷயம். சமீபத்துன்னு நான் ஒரு 2-3 வருஷம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு சில படங்கள் பற்றி சொல்ல முடியும்? நிறைய படம். எனக்கு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ரொம்ப பிடிச்ச படம். அதை எப்போ பார்த்தா ஒரு 10-15 முறை அந்த படத்தை நான் பார்த்துருப்பேன். ஹோட்டல் ட்ரிவாண்டா போன்ற படங்கள், நல்ல உலக படங்கள். எனக்கு பியானிஸ்ட் ரொம்ப பிடித்த படம். அது ஒவ்வொரு முறை பார்க்குறப்போ ஸ்டின்லெஸ் லிஸ்ட்டு, சைனா டவுன் போன்ற படங்கள், இது எதை சொல்கிறது, காட்ஃபாதரு. நான் மிக விசாலமான உலக படங்களின் ரசிகன். என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே பெரிய லைப்ரரி வச்சுருக்கேன், உலக படங்களுக்கான லைப்ரரி. இப்போ தான் ஓடிடிலாம் வந்தது. ஓடிடி வர்றதுக்கு முன்னாடியே நான் நூற்றுக்கணக்கான படங்களை, மிகச்சிறந்த படங்களை தேடி 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 பார்க்குறது. இப்போவும் IMDbயில் என்ன டாப் ரேட்டிங் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. மலையாள படங்களாக இருக்கட்டும், வங்க மொழி படங்களாக இருக்கட்டும், பிற பிராந்திய மொழிகளாக இருக்கட்டும், அல்லது உலக படங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் அப்பப்போ பார்த்துருவேன். அப்படி எதை சொல்கிறது, அப்பப்போ பார்க்குறப்போ அந்த படம் நம்ம பெரிய ஒரு ஆர்காசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு நான் அதுக்குன்னே ஒரு பெரிய நேர்காணல் வச்சுக்கலாம், ஒரு பெரிய பட்டியல் நான் கொடுக்குறேன். சார் இது நீங்கள் சொன்னீங்க மலையாள படங்கள், வெளிநாட்டு படங்கள் எல்லாமே. இப்போ ஒரு கம்பேரிசன் போயிட்டுருக்குல்ல சார், லைக் மலையாள படங்களை பார்த்துட்டு லைக் அந்த இண்டஸ்ட்ரியை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ரைட்டப்ஸ், நிறைய விஷயங்கள் போடுறாங்க. எதனால் இப்போது தமிழ் படங்களுக்கும் இல்லை தெலுங்கு படங்களுக்கும் மலையாள படங்களுக்கும் லைக் இந்தியாவிலேயே மலையாள படங்கள் தனியாக தெரியுது, எதனால்? அதுக்கு காரணம் என்னென்னா, எழுத்தாளர் ஞானி அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒன்று சொன்னார். என்னென்னா, எப்படி நம்ம எழுத்தாளர் ஞானி தான் சொன்னார்னு நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்கும் பட்சத்தில். எப்போ நம்ம ஒரு பேப்பரில் எழுதி கசக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு பேப்பரில் எழுதுகிற அளவுக்கு இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகுதோ அப்போ தரமான படங்கள் உருவாகும் அப்படின்னு சொன்னார். அதாவது நிறைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாக இருக்கிறப்போ சோதனை முயற்சிகள் நிறைய வரும் இல்லைங்களா, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் இது நிறைய வரும், நிறைய புது புது விஷயங்களை செஞ்சு பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆகாட்டி கூட பெரிய நஷ்டம் இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் மலையாள சினிமாங்கிறது ரொம்ப சின்ன பிராந்தியம். அது அவங்க பெரிய முதலீட்டு படங்களை மலையாள சினிமா எப்போதும் ஏற்றுக்கொள்ளாது, அது பண்ணவும் முடியாது. அந்த சின்ன ரீஜனை வச்சுக்கிட்டு அவங்க பெரிய படங்கள் பண்ண முடியாது. அப்போ அவங்களுடைய அந்த குறிப்பிட்ட அந்த இதுக்குள்ளார அவங்க பண்ணுறப்போ என்னென்ன அவங்க கதையை தான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறாங்க. அவங்க மேக்கிங்லேயோ அல்லது புற விஷயங்களை பண்ணுறதோ, செட் ப்ராப்பர்ட்டி இப்படி அமைக்கணுங்கிறதையோ, மாட மாளிகைகளை கோட கோபுரங்களை காட்டுவதையோ அவர்கள் சாத்தியமில்லை என்பதனால் ரொம்ப எளிய படங்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எளிய படங்கள் எடுக்கிறப்போ கதையில் தான் அவங்க முக்கியத்துவம் செலுத்துனாங்க. அப்போ நல்ல நல்ல கதைகள், ஆட்டம்னு ஒரு படம் சமீபத்தில் பார்த்தேன், ரொம்ப அழகாக நம்ம ஏராளமான படங்கள் நீங்கள் நான் நிறைய ரசித்த மலையாள படங்கள் நிறைய இருக்கின்றன. எனக்கு மலையாள சினிமா ரொம்ப பிடிக்கும். ஏறக்குறைய நான் படம் பார்த்தே மலையாளம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம்.
அவ்வளோ எனக்கு மலையாள படங்கள் பிடிக்கும். அது காரணம் அவங்க வந்து கதையை மையப்படுத்தி எடுக்கிறது தான். மற்றபடி ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக பார்த்து ஃபகத் ஃபாசில்லாம் எவ்வளோ இப்போ அற்புதமாக வந்து கும்பலாங்கி நைட்ஸ் ஆகட்டும் இதாக இருக்கட்டும், அதே எனக்கு பிடித்த படங்கள். ஆட்ட மாதிரி கோலம்னு ஒரு படம் போவாங்க, அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். ஃபகத் ஃபாசில் பற்றி சொல்லும்போது புஷ்பா 2லையுமே வந்து அவர் எப்படிதான் ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் காட்டுறாரோ அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக உங்களோட டைமுக்கு பல்லாயிரம் பாடல்கள் வந்து நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க. உங்களோட பாடல்கள் மட்டும் இல்லாமல் படங்கள் பற்றியும் புத்தகங்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களோட வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.